தீர்மானம் செய்யறதுன்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேட்டர். Yet I will choose to rejoice in the Lord. எல்லாம் சொல்லுங்க, choose to rejoice. மறுபடியும் சொல்லுங்க, choose to rejoice. அப்ப சந்தோஷமா இருக்குன்றது எது? It is not a chance, it is a choice. எல்லாம் சொல்லுங்க, it's not a chance, it is a choice. I choose. எல்லாம் சொல்லுங்க, I choose. I choose success. I choose prosperity. நிறைய பேருக்கு தெரியாது, இது வந்து டிசிஷனே உங்களுக்கு தெரியல. நான் இப்படி இருப்பேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். நீங்க தீர்மானிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். நிறைய பேருக்கு தெரியல, இந்த பவர் ஆஃப் டிசிஷன்ஸே அவங்களுக்கு தெரியல. அது ஒரு வலிமையான ஒரு காரியம். தீர்மானம் செய்யறதுன்றது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேட்டர். பாருங்களேன், இட் ப்ரொடியூஸ் பவர். அதாவது அது வல்லமையான காரியம் மட்டும் இல்ல. இப்போ தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் இல்லாத தயவெல்லாம் வர ஆரம்பிக்கும். மறுபடியும் சொல்றேன், நான் தானியேல் தீர்மானம் பண்ணினான், தேவன் பிரதானின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினான். சார், சில ஃபேவர் சில டிசிஷனுக்கு அப்புறம் தான் வரும். ஆனா நம்ம ஆட்கள் வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஃபேவர். இவன் வந்து தயவு வந்த போறதை இவர்கள் தீர்மானிக்கவே போறார்கள். இதுதான் இந்த காத்திருப்புகிற கோஷ்டி. நான் ஆவிக்குரிய பிரமாணத்தை புரிந்து கொள்கிறேன். நான் தயவுக்காக காத்திருக்கல, தயவு ஏற்கனவே இருக்கு. அந்த தயவு மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா நான் ஐ வில் டேக் தி டிசிஷன்ஸ். நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், ஒரு செயல்ல இறங்க போறேன். அப்போ பார்த்தீங்கன்னா தேவ தயவுகள் அங்கே உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். பைபிள்ல நிறைய விஷயம் வெயிட் பண்ணி அவங்க பார்க்கல, அவங்க முடிவெடுத்ததுனால பார்த்தாங்க. யோனத்தான் வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஜோனத்தான் மட்டும் கிளம்பிட்டான். நம்ம என்ன எப்படிப்பான், தேவன் நமக்கு எதாவது செய்வாரியா அப்படின்னு போயிட்டான். கடைசியில் பார்த்தா அவனும் அவங்க கூட ஒருத்தர் 2 பேர் தான் போறாங்க. கடைசியில் பார்த்தா பெரிய வெற்றி ஆண்டவர் கையில் கொடுத்துடுறாரு. தேவன் துணை நிற்க இவன் காரியத்தை செய்தான். அது எப்பந்தான் தெரியுது? போய் செஞ்சாதான் தெரியுது. ஓஹோ, ஆசீர்வாதம் தெரியணும்னா போய் வேலை செய்யணும், போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், போய் வலைய போடணும், போய் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், போய் ஏதோ ஒரு முடிவை எடுக்கணும். செயல்படுங்க, செல்வம் கொட்டோ கொடுன்னு உங்க வாழ்க்கையில கொட்டாரு. I'm talking about the act of faith. Amen.